தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்க காலதாமதம் செய்வதாகவும், அவரது நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாகவும், சில ஆதாரமற்ற மற்றும் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை பற்றி ஆளுநர் மாளிகை தந்துள்ள விளக்கம். அக்டோபர் 31, 2025 வரை ஆளுநர் மாளிகையால் பெறப்பட்ட மசோதாக்களில் 81% மசோதாக்கள் ஆளுநர் RN ரவியால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 95% மசோதாக்கள் 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 13% மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 60% மசோதாக்கள் மாநில அரசின் பரிந்துரையின் பேரில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மசோதாக்கள் அக்டோபர் 2025 இறுதி வாரத்தில் பெறப்பட்டு பரிசீலனையில் உள்ளன. மேற்கொண்டு குற்றச்சாட்டுகளை தவிர்த்து மாநில அரசு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள் ஆளுநர் RN ரவியால் நிறுத்தி வைக்கப்பட்டு அரசுக்கு தெரிவிக்கப்பட்டன. இருப்பினும் இந்த மசோதாக்கள் மீண்டும் சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்ட போது அவை நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட பல்கலைக்கழக மானியக் குழுவின் UGC விதிகளுக்கு முரணாக இருந்ததாலும், அவை மாநில சட்டமன்ற வரம்பிற்கு அப்பாற்பட்டதாக கருதப்பட்டதாலும் ஆளுநர் RN ரவி அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். இவ்வாறு RN ரவி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தவும், தமிழ்நாடு மக்களின் நலன்களை பாதுகாக்கவும் ஒவ்வொரு மசோதாவையும் உரிய கவனத்துடன் ஆய்வு செய்துள்ளார். ஆளுநர் ரவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்குவதையும், அரசியலமைப்பில் கூறப்பட்ட கடமைகளை பின்பற்றி மாநில மக்களின் நலனை காப்பதில் உண்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டுள்ளார் என்று இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது.